ஒரு ஊரில் 5 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தகப்பன் கிடையாது, தாய் மட்டுமே இருந்தாள். மூத்தவன் வீட்டிலிருந்து குடும்பத்தை கவனித்துக் கொண்டான். ஊர் பஞ்சாயத்து விவகாரங்களை அவ்வப்போது தீர்த்து வைத்துக் கொண்டிருப்பான். மற்ற நால்வரும் சொந்த நிலத்தை உழுது பயிர் செய்து வந்தார்கள். எல்லோருமே ஒற்றுமையாக இருந்தார்கள். மூத்தவனிடம் ஊர்க்காரர்கள் வந்து மரியாதையாக யோசனை கேட்டு போவதால் தாய்க்கு அவனிடம் கொள்ளை பிரியம். அவனுக்கு மட்டும் அரிசி சோறும் மற்றவர்களுக்கு கம்பஞ்சோறும் போடுவான். ஒரு நாள் சகோதரர்களுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம், சண்டை முற்றியது. மூத்தவனிடம், நாங்கள் உழவு வேலை பார்ப்பதும் நீ வீட்டில் இருப்பதும் என்ன நியாயம்? நீயும் எங்களுடன் வந்து உழவு வேலையை கவனி என்று சொன்னார்கள். மறுநாள் அவர்களோடு மூத்தவனும் புறப்பட்டான். தாய்க்கு மூத்தவனை பற்றி ஒரே கவலை. உழவு வேலைக்கு போகாதவன் வெயிலில் கலப்பை பூட்டி எப்படி உழுவானோ என்று வருத்தப்பட்டான். நால்வருக்கும் கம்பஞ்சோறு கட்டி மூத்தவனுக்கு மட்டும் அரிசி சோறும் பதார்த்தமும் வைத்து கட்டி எல்லாவற்றையும் ஒரே பொட்டலமாக கொடுத்து அனுப்பினாள் தாய். அடுத்த ஊரிலிருந்து மூத்தவனை தேடி ஒரு பஞ்சாயத்து விவகாரம் வீட்டுக்கு வந்தது. விசாரித்து விஷயம் தெரிந்து கொண்டு நிலத்துக்கு சென்றார்கள். விவகாரம் சொல்ல வந்தவர்களில் ஒருவன் மூத்தவனிடம், ஐயா, இந்த விவகாரத்தை எப்படியாவது தீர்த்து வையுங்கள், உங்களுக்கு பதிலாக நான் உழுகிறேன் என்று சொல்லி கலப்பையை கட்டி உழத் தொடங்கினான். வேப்ப மரத்து நிழலில் பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது. கலப்பையை கட்டி உழ தெரியாமல் அண்ணன் முழிப்பான். அதன் பின் ஏற்பூட்டி வெயிலில் உழும்போது இப்பொழுது தெரிகிறதா உழுவதில் என்ன கஷ்டம் என்று அவனிடம் நாம் கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த தம்பிகளுக்கு ஒரே ஏமாற்றம். விவகாரத்துக்கு வந்தவன் அவனுக்காகவே உழுகிறானே, அண்ணன் மரத்து நிலையில் கால் மேல் கால் போட்டு விவகாரம் தீர்த்து கொண்டிருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. விவகாரம் தீர்ந்தது. வந்தவர்கள் போய்விட்டார்கள். மதிய உணவுக்காக சகோதரர்கள் உணவை நிறுத்திவிட்டு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தார்கள். ஆளுக்கு ஒரு பொட்டலத்தை பெரிதாக பார்த்து கொண்டு எடுத்துக்கொண்டார்கள். சிறிதாக இருந்ததை தொடவில்லை. அண்ணன் வந்து மீதி இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரித்தான். சகோதரர்கள் அதை பார்த்ததும் வியப்படைந்தார்கள். நிலத்துக்கு வந்தும் கூட அண்ணனுக்கு அரிசி சோறு கிடைத்திருக்கிறதே, அது நம் கண்ணில் படவில்லையே என்று பேசிக்கொள்கிறார்கள். பொட்டலத்திலிருந்து பதார்த்தத்தை எடுத்து சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரியத்தோடு வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து தானும் உண்டான் மூத்தவன். சகோதரர்கள் மூத்தவனிடம், நாளை முதல் நீ உழுவதற்கு வர வேண்டாம், முன் போலவே வீட்டிலேயே இருந்து வழக்கம் போல் காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள், எங்களுக்கு பொறாமை இல்லை, அவரவர்களுக்கு உள்ளதுதான் கிடைக்கும் என்று கூறினார்கள்.